ஃபுல் ஆப்ஷன் கண்டிஷனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 70,000 மேலே மாடிஃபைடு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்குது. ஸ்டேரிங் போட்டிருக்காங்க, 4 பவர் விண்டோ போட்டிருக்காங்க, ஏசி போட்டிருக்காங்க, மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக், பேக் வைப்பர், உங்களுக்கு சைட் ஃபுட் ஸ்டெப். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் போட்ட 800 இந்த வண்டியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர்லாம் லைவாக பாருங்கள். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியான லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட் 2 பக்கெட் சீட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் போட பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான மெட்டாலிக் பெயிண்ட் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு செலவு மட்டுமே ஒரு 70,000 மேலே தான் செலவாயிருக்கும். ஏசி பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லை டேஷ்போர்ட்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே இப்போ நம்ம பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி 800 ஓட்டுற மாதிரியே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டியரிங்லேருந்து எல்லாமே ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஏதோ வேறு வண்டிக்குள்ளே உட்காந்த மாதிரி தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுசுகி 800 தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் நம்ம ஷாப் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாதிரி சுசுகி 800 ஃபுல் ஆப்ஷன் கண்டிஷனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 70,000 மேலே மாடிஃபைடு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்குது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ப்ளூ கலரில் வண்டியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி மாசாக நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2003 மாடல். வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 90,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2028 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த வண்டியில் மாடிஃபைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் என்னலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் போட்டிருக்காங்க, 4 பவர் விண்டோ போட்டிருக்காங்க, ஏசி போட்டிருக்காங்க, மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக், பேக் வைப்பர், உங்களுக்கு சைட் ஃபுட் ஸ்டெப், உங்களுக்கு பேக் ஸ்பாயிலர், உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பக்கெட் சீட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்னோட டேஷ்போர்டுமே உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சைடு மிரர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிவர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லிவர் உங்களுக்கு ஃப்ரண்டில் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக நம்ம ஃப்ரண்டில் நிற்க வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் போட்ட 800 இந்த வண்டியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர்லாம் லைவாக பாருங்கள். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லியான லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க. உங்களுக்கு நல்ல உங்களோட அந்த ஒர்க்கை பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்ல காஸ்ட்லியான லெதர். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டில் எல்லாம் வர மாதிரி கார்போர்டும் உங்களுக்கு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. டோர் பேட் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்னோட டேஷ்போர்டு உங்களுக்கு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் டேரெக்டாக ஏறாது, எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் உங்களுக்கு ஏற்றிருக்காங்க. மேலே அப்போல்சர் ஒர்க்கும் எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒர்க்குமே உங்களுக்கு மேலே ஹீட் எதுவுமே இறங்காது. அப்போல்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. எல்லாமே மாடிஃபைடு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டிரைவர் சீட் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டியரிங் வீலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்டோடு ஆல்டர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட் 2 பக்கெட் சீட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் போட்டிருக்காங்க. ஒரு இனோவா கிறிஸ்டாவில் கூட தை சப்போர்ட் வேணால் நம்ம ஆல்ட்ரு தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோ பாக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் டைம் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 800 ஃபஸ்ட் டைமாக ஒரு சைட் ஃபுட் ஸ்டெப் போட்ட வண்டி இந்த வண்டியாக தான் இருக்கும். அது மாதிரி டோர் பேடை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டோர் பேடில் லெதர் எல்லாமே நல்ல காஸ்ட்லியானது போட்டிருக்காங்க. சைடு மிரர் வரைக்கும் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன். இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் லைவாக பார்த்துக்கோங்க. டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80%, பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% இருக்குது. இந்த வண்டியோட மாடிஃபை பண்ண மெக்கானிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் தான் வாங்கியிருப்பாங்க. இந்த வண்டியோட பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான மெட்டாலிக் பெயிண்ட் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு செலவு மட்டுமே ஒரு 70,000 மேலே தான் செலவாயிருக்கும். இவ்வளோ மாடிஃபை பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாருதி சுசுகி 800 யாருக்கு கொடுத்து வைக்க போகுதுன்னு தெரில. அதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்துருந்துருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லை டேஷ்போர்ட்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே இப்போ நம்ம பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி 800 ஓட்டுற மாதிரியே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டியரிங்லேருந்து எல்லாமே ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஏதோ வேறு வண்டிக்குள்ளே உட்காந்த மாதிரி தான் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஸ்டியரிங் எல்லாம் நல்லா இருக்குது. அப்படி பவர் ஸ்டியரிங் 800 இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம தான் பவர் ஸ்டியரிங் போட்ட வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பவர் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா 800 ஈஸியாக ஏற்ற முடியாது. அதனால் ரொம்ப மாடிஃபை பண்ணி தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே டீலே ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி இன்ஜினோட கண்டிஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆயிலுக்கு ஸ்மோக்குன்னு எதுவும் இல்லாமல் எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் தான் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். இந்த வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வண்டி ஒரே வண்டி தான் இருக்குது, போனால் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். வண்டி எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க 1 by 1 எல்லாமே பார்த்துருப்போம். வண்டியோட கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் நம்புறேன். இப்போ இந்த வண்டியோட பட்ஜெட் என்ன பார்த்துடலாம். மாருதி சுசுகி 800 Type 3 உங்களுக்கு மெட்டாலிக் ப்ளூ கலரில் 2003 எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2028 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் கண்டிஷனோட கிட்டத்தட்ட உங்களுக்கு 70,000-80,000 மேலே உங்களுக்கு செலவு பண்ணி வச்சிருக்க இந்த வண்டி எடுக்கிறவங்களை எடுத்து டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் வண்டியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் டென்ட் ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்குன்னு எந்த ஒர்க்கும் இல்லாமல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 100% கேரண்டியோட உங்களுக்கு ஆயில் லீக் ஸ்மோக்குன்னு எதுவும் இல்லாமல் எடுக்கிறவங்களை எடுத்து டேரெக்டாக ஓட்டுற
கண்டிஷனில் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,70,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,70 இல்லை 1,60 இல்லை 1,40 இல்லை 1,30 இல்லை 1,20 இல்லை. இந்த வண்டியோட கஸ்டமர் ஃபைனலாக கேட்ட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1,10,000 ஃபைனலாக விற்று தரணும்னு சொல்லி நம்ம ஆஃபீஸில் விட்டாங்க. ஆனால் நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக மட்டும் பேசி நம்ம கம்மி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 85,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். வெறும் 85,000 நீங்கள் வெளியில் விசாரிச்சு பாருங்கள். 2003 சாதா வண்டி, எந்த ஒரு ஃபிட்டிங்ஸ் இல்லாத வண்டியே உங்களுக்கு 70,000 80,000 மேலே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 100% கேரண்டியோட கண்டிஷனில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 70,000 80,000 ஃபிட்டிங்ஸோட சேர்ந்து உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 85,000 எடுத்துகிட்டு வந்திருக்கும். இந்த வண்டியோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேற வண்டிக்கு அப்டேட் ஆனதால உங்களுக்கு ஈஸியான சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் இந்த வண்டி கிடைக்க போகுது. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் பிரான்ச்சில் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படி இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடலில் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் வண்டி கொடுத்துருக்கோன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் டீலர் ப்ரைஸில் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டி, இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி கொடுத்துட்டு இருக்கும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.